வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கோட் படத்தோட ட்ரைலர் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு. வந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த கடைசி நிமிஷம் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இருங்க, வருதா பார்க்குறேன். வந்துடுச்சு. இதுல நம்ம பெரிய ஸ்கிரீனாக பார்க்கலாம். கடவுளே, தெய்வமே, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். உங்களை லீட் பண்ண போறது டாப் ஸ்டார் வாய்ஸா 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். அப்படியே ட்ரெய்லரே பார்க்கறாரா? கட் பண்ணி இப்பதான் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு. வீட்டுக்கு டைம்க்கு வரதில்ல. ஏதாவது பொண்ணோட மங்காத்தா டைலாக்னா வருது. சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். இல்ல, இது புது டிஐஜிங்க இருக்கு. என்னடி இது? A lion is always a lion. பிரேம்ஜி வாய்ஸ் வருது. மாமணியே முருகையா, I'm waiting. எல்லாமே இருக்கும் போலயே. அது அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுக்க பாருங்க, அள்ளி போட்டேன்றாட்ட. ஓகே, ட்ரைலர் வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. நீங்க எதிர்பார்த்து வந்ததை ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. கண்டிப்பா நான் எதிர்பார்க்காததையே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. ட்ரைலர் பார்த்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் டீகோட் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எத்தனை கதைகள் வரப்போகுதுன்னு தெரியல இந்த படத்தை பத்தி. யோ, வீராக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லையா, இப்ப வீராவுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியலையா, அதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணம். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அவன் பையன் ஏதோ லஞ்சம் வாங்கியிருக்கானா, அந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண வர்றாங்களாம். தெரிஞ்ச மாதிரி பேசாதயா, எல்லாம் கள்ள தொடர்பு தான். பொண்டாட்டிக்கு மளிகை கடைக்காரனுக்கும் தொடர்பு இருக்குதான், அதனால அந்த குழப்பம் தான் இது. ட்ரைலர் வந்துட்டு ஒரு பீஸ்ட் மூட்ல இருக்கு. பீஸ்ட்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. இல்ல, வெறித்தனமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி உம்ஜன அடிக்கடிங்க தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கெரிக்கி. பால் சாங்ல பார்த்தோம்னா டிஏஜி லுக், அது வந்துட்டு ட்ரைலரை பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஆனா அதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அது வந்துட்டு ஒரு ஹெவியான ஒரு ரியாக்ஷன், ஒரு ரியாக்ட் பண்ணும்போது அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? கரெக்டான கேள்விதான். வெங்கட் பிரபுவோட படங்கள்ல வந்துட்டு வழக்கமா பசங்களை கவர்ற மாதிரி சில ஃபன்னான எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். சோ அது வந்துட்டு இந்த படத்தையும் இருக்குது. உள்ள என்ன நிறைய இருக்குது. இந்த டாப் ஸ்டார், அப்புறம் பிரபுதேவா, விஜய், சோ இவங்க எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா லியோ ட்ரெய்லர்ல வந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல, அது வேற மாதிரி இருந்துச்சு. ஏன் பீஸ்ட் ட்ரெய்லர்ல கூட மியூசிக் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் அதனா கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் கம்மி தான். பட் அழகா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல எனக்கு பிடிச்ச விஷயம் தான் இதான்டா. செம்மையான கேக்குதுல ட்ரெயின். இது வந்து தியேட்டர்ல வரும்னு நினைக்கிறேன். சரியா இருக்கும். Really amazing, 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 really amazing, amazing. One day later. இந்த ட்ரைலரோட ரியாக்ஷன் எல்லாம் நேத்தி பண்ணது. இன்னைக்கே ஒரு சில மீம்ஸ் அப்புறம் வீடியோஸ்லாம் இருக்கு, அத பத்தி பார்த்தலாம். விஸ்வாசம் மங்காத்தா படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தேன். ஆனா இத பாக்கும்போது தான் தெரியுது விஸ்வாசம் படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, இன்னும் எத்தனை ரெஃபரன்ஸ் இருக்கு போகுதுன்னு தெரியல. நாளைய தீர்ப்பு, விஜயனாவோட ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு நாளைய தீர்ப்பு. அந்த அதே மாதிரி தான் இருக்கு. டிஏஜி பண்ணிருக்காங்க போல. இது பாக்கும்போது ஓகே, நல்லா தான் இருக்கு.
பர்ஃபெக்டா தான் பண்ணிருக்காங்க. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா. பாதி ட்ரைலர் முடிஞ்சு எங்கடா இன்னும் ஆளே காணும் பார்த்தேன். வந்துட்டாரு. ஏன்னா பிரேம்ஜி இல்லாம ஒரு வெங்கட் பிரபு படம் கிடையாது. இவர் கதை இல்லாம கூட படம் எடுப்பாரு, ஆனா அவர் தம்பி இல்லாம எடுக்கவே மாட்டாரு அவரு. இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு ஸ்பார்க் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும். சின்னலாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லர் வி ஹேட் டு ரீவொர்க். ஏன்னா முன்னாடி பண்ணதுல இருந்து நாங்க திரும்ப ரீவொர்க் பண்ணி இந்த ஸ்பார்க் சாங் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்னடா இது எங்க அண்ணன் விஜய் அண்ணாவே இல்லையாடா, என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு டிஏஜிங் லுக்ல வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ட்ரெய்லர்ல வந்துட்டு நமக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கு. பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம்டா. காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரவணன் வரேன்னு அர்த்தம் சார். அது அப்படிலாம் அவனுக்கு என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமான பையன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது கேட்கிற கேள்வியை பார்த்தா என்ன இப்படி எல்லாம் கொஸ்டின் சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா. மகான்ங்கிற படத்துல விக்ரமோட பேர் என்ன தெரியுமா? காந்தி. ஆமா ஆமா ஆமா, நிறைய படம் இருக்கு அதே மாதிரி. விஜய் சேதுபதி ஒரு படத்துலயும் காந்தி இருக்கு. காந்தியடிகள் மன்னிப்பாரா? காந்தி பாபு, காந்தி பாபு பத்தி தெரியுமா உங்களுக்கு? உனக்கு காந்தி பாபு விஜய் சேதுபதி. ஓ, இது நேர்மையாகவும் வாழுங்கிறதுக்காக எங்க அம்மா அப்பா வச்ச பேருங்க ஐயா. அது சரி. அந்த ஒரு கேரக்டரோட நேம் வச்சு நீங்க எப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறீங்க? இது விஜய்னால அப்படி பண்றாங்க. நீங்க என்ன விஜய் சார் கிட்ட கேட்கிற கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. எங்க குடும்பத்துல விஜய் சார் கட்சி சார். உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? என் குடும்பத்துல நான் எந்த கட்சியிலும் சார் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நானு எங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நான் கேட்கறேன். எங்க வீட்டுல பிரச்சனை ஏன் கேட்கறீங்க? அது வந்து அவங்களோட பர்சனலான ஒரு விஷயம். கட்சியில சேர்றதா இருக்கட்டும், யாருக்கு ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. யார் நீ? படத்தை பத்தி கேட்க மாட்டாங்க. ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். இந்த பிரஸ் மீட்டே வச்சிருக்கணும். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மோகன் சார் போட்டிருக்கீங்க. காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பார்ட்லாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய இருக்குமா தனித்தனியா? இல்ல விஜய் சாருக்கு மட்டும் தான் அந்த சாங்? ஏன்னா ஆல்பம் சாங் ஒவ்வொருத்தவங்களுக்கு பேருக்கு எப்படா சாங் பைத்தியம். படம் ஃபுல்லா பாட்டு தான் வைக்கணும். ஒரு 10-15 பாட்டு வைக்கணும். உங்களுக்கு வந்துட்டு சீன் வைக்கிறதே பெருசு. 20 சீன் இருந்துச்சு படத்துல, கடைசில வந்து 2 சீன் தான் இருக்கு. நம்ம யார்கிட்ட போய் கேக்குறது? இப்பனா விஜய் அண்ணாக்கு சாங் வச்சாலே எஞ்சி போற அளவுக்கு 3 பாட்டுமே அந்த அளவுக்கு இருக்குன்னாங்க. அடுத்து எப்படி இருந்தாலும் பாட்டு தான். அடுத்து டம்மஸ்ட் வந்துறோம். அது கரெக்ட்டா பிளேஸ் பண்ணி கரெக்ட்டா வைக்கணும். தேவலாம வச்சா அதுவே பெருசாகும். என்னன்னா மோகனுக்கு ஒரு சாங், டாப் ஸ்டாருக்கு ஒரு சாங், பிரபுதேவாக்கு ஒரு சாங், பிரேம்ஜிக்கு ஒரு சாங், எல்லாத்தையும் கேட்பாங்க போல. இப்ப என்ன, இப்ப விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்க? ஆவேஸ் என்ன பண்ணுவாங்க? நிறுத்துங்களேன்டா. இதெல்லாம் ஒரு क्वेश्चन கேக்குறாங்க வேற. உண்மையிலே எனக்கு டவுட்டா இருக்கு. இவங்களா ரிப்போர்ட்டர் நாங்க எந்த கட்சியிலனா சேருவோம். உங்களுக்கு எது சொல்லணும் நானு? உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை நான் கேக்குறேன். எங்க வீட்ல பிரச்சனை மட்டும் ஏன் கேக்குறீங்க நீங்க? சார் நீங்க பொதுமக்களுக்காக படம் எடுத்து வந்திருக்கீங்க. ஒரு கட்சி தலைவர் என்னோட தலைவர்கிட்ட நீங்க படம் எடுத்துறீங்க. என்னோட தலைவனை வச்சு நீங்க படம் எடுத்துறீங்க. சார் நான் ரசிகனை வச்சு படம் எடுத்துறீங்க. உங்களால கேட்க முடியும். தலைவரை பார்க்க முடியாது. ஒரு ஃபேனா வந்து கேக்குறாராம். ஒரு ஃபேனா வந்துட்டு இந்த மாதிரி क्वेश्चन வந்து கேக்குறதா சொல்றாரு. ஒரு ஃபேனே இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. பொலிட்டிக்கலுக்காக இவங்க ஒரு கான்ட்ரோவர்சி வரும்னு கேட்டுக்கிட்டு நான் ஒரு தீவிர ரசிகர், என்னோட தலைவனை வச்சு நீங்க எடுத்திருக்கீங்க, நான் இந்த क्वेश्चन கேட்பேன். இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு ஃபேனா இருக்கிறவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டான்.
சித்ரா அரவிந்தன். தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் மக்கள் கழகமா? ஃபேமிலில இருந்து தமிழக மக்கள் கழகத்துல ஒரு எம்எல்ஏ வருவாரா? மக்கள் கழகமா? கட்சி பேரே மாத்திட்டாங்க. நானும் அதை யோசிக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் வேற ஏதோ ஒரு கட்சியோட சேர்த்து தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. அப்ப ஃபேனே இல்ல கண்டிப்பா. பொய். என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? என்னங்க இப்பெல்லாம் கேள்வி கேக்குறாங்க? அசால்ட்டா பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ஏய் இத பாக்கும்போது ஆமா ஆமா எனக்கு அது ஞாபகம் தான் வருது. என்ன கேள்வி கேக்குறா? இப்பெல்லாம் அதான் வெறியேத்துறாங்க நினைக்கிறேன் வாண்டா. தமிழ் ட்ரெய்லர்ல பொறுத்த வரைக்கும் கில்லி வெர்ஷன் வந்துச்சு. தெலுங்கு அப்புறம் அது வேற மாதிரி மிஷன் இம்பாசிபிள் வந்துச்சு. எனக்கு ரெண்டுமே பிடிச்சது. பரவாயில்ல, ரெண்டு வித்தியாசமான ஒரு சீன் கிடைச்சது. அது வரைக்கும் சந்தோஷம்டா. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நீங்க இந்த ட்ரெய்லர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். மாத்திட்டாரா? வாயில மியூசிக் போடுறாரா? அப்படியா? நல்லா இருந்துச்சு. ஆனா பாவம், ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, ப்ரெஸ் மீட் மாதிரி வைக்கிறாங்கன்னா, ஏதாவது வாண்டடா அவங்கள ஏதாவது வெறுப்பேத்தி, நாங்களே நிறைய இது பார்த்தோம். சில பேர் என்ன டைட்டில் எப்படிமா வைக்கிறாங்க, விபி கடுப்பாய் எழுச்சி நின்னார் ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வியில் அப்படின்னு அவரை தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன்ல தம்பனையில் வச்சிடுறாங்க. அதாவது இவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும், இவர் அதை தப்பா, அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்ல கோவப்பட்ட மாதிரியும் அவரை தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சு ஒரு தம்பனையில் வச்சு இவங்க ஃபேம் தேடிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டரா இருக்கட்டும், அந்த நியூஸ் மீடியாவா இருக்கட்டும், ரொம்ப மோசமா ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு, அந்த படம் வந்திருக்கு. அந்த படத்தை பத்தி பேசணும், இல்ல அந்த ட்ரெய்லரை பத்தி பேசணும். ரெண்டும் கட்டானா இல்லாம யாரா இருந்தாலும் காண்டாதான் இருக்கும். இது பார்க்கும்போது எரிச்சலா தான் இருக்கு. அதுக்கு அவர் அசால்ட்டா பதில சொல்லிட்டு ஆமா இல்லன்னு வச்சுங்களேன், நம்ம கோவப்பட்டு பேசணும்னா உடனே அதையும் இதாக்கி முடிச்சுடுவோம். ஆமா சரி, இதுகிட்ட எப்பதான் உயிர் இன்னொருத்தரு பிரசாந்துக்கு ஒரு பாட்டு, மோகனுக்கு ஒரு பாட்டு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏதோ கேட்கணும், என்னத்தையாவது கேட்டு தொலைவோம் அப்படின்னு கேட்கிறேன். எல்லாருக்குள்ளயும் சண்டை மூட்டி விடணும். அவங்களுக்கு பாட்டு வைக்கல, வில்லனுக்கு ஒரு பாட்டு, ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டு, இப்படி ஹீரோ அவருக்கு பாட்டு 3 பாட்டையும் அந்த கருவியெல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. இதுல இதையும் சொல்லி அவரை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம் அவர் மூஞ்சே இதுங்கெல்லாம் எங்க இருந்தா வருது சொல்றல, ஏதாவது வில்லங்கமா ஒரு கொஸ்டின் கேட்டு எதையாவது அவர் ஏதாவது சொல்லுவாரு, அதை வச்சு நம்ம தற்பனையில் உருவாக்கிக்கலான்னு பண்றதுதான் இது பண்ணிக்கிட்டு. தமிழக மக்கள் கழகம் கேட்டா ஃபேனா, ஏன் தலைவனை வச்சு எடுக்கிறீங்க, நான் ஃபேனு பார்த்தா அந்த இதே தப்பா சொல்லிட்டு வெற்றி கழகம் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு. இது இல்ல, இந்த ஃபேனா இருக்கிறதோட சும்மா நார்மலான ஆட்களுக்கே தெரியும். இது ஓவர் பொய்யா இருக்கு. உடனே நான் ஒரு ஃபேன் அப்படின்னு வெறியன் அப்படின்னு பொய் வச்சு அப்படி எடுக்கிறீங்க இப்படி எடுக்கிறீங்க. ரிப்போர்ட்டர் பார்த்தாலே எனக்கு வர வர இரிட்டேட்டிங். இது எனக்கு தெரிஞ்சு ரிப்போர்ட்டர் மாதிரியே தெரியல. இந்த கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரா இருக்கட்டும், ஏதாவது டீசரா இருக்கட்டும், அதுல கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா, நான் விஜய் ஃபேன், எனக்கே இந்த படம் இந்த ட்ரெய்லர் பிடிக்கல அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்தாங்கன்னா அது விஜய் ஃபேனாவே இருக்காது. அதே மாதிரிதான் அஜித்துக்கும் அதே தான் பண்ணுவாங்க. நான் அஜித் ஃபேன், படமே சரியில்லை அப்படின்னு போட்டு அதையும் கெடுக்கிறது. இப்படி உல்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஃபேனாவே இருக்க மாட்டாங்க, ஆனா நான் ஃபேன், எனக்கே இந்த படம் பிடிக்கல, எனக்கே இந்த இது ட்ரெய்லர் பிடிக்கல, அவங்களோட ஃபேனு நான் சொல்றேன் எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்றதே பொய். மாத்தி மாத்தி ஆளுக்கு மாத்தி போட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பரா இது பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஹிந்திக்கு தெலுங்குக்கும் ஏற்கனவே ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதை செக் பண்ணாதவங்க நான் செக் பண்ணி பாருங்க. ஹிந்திக்கும் போட்டிருக்கோம், தமிழ்குள்ளதும் போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. சூப்பரா அது கரெக்டா தமிழுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா அந்த சீன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்